இல்லை என்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை ஒரு கட்டம் கொடுக்கத்தான் வேணும். இந்த குறுக்கா இவனுக்கு கோல் பண்ணணும். சரி, மழையும் வரப்போகுது. எங்க நினைக்கிற அங்க வீட்டடிக்கு வந்து நினைக்கிறேன்பா. அவன் செட் ஆகும் இந்த இடத்துல. அந்த மூலையில இருப்போம், பண்ணா இருப்போம். மழை வரப்போது போல. ஓ வா வா வா, வந்து கொண்டிருக்கேன்பா. நான் எனக்கு போல கரியாவா, நான் இங்க ரோட்டால வந்து நிற்கிறேன். கரியாவா, இன்றைக்கு ஒரு பண்ணு. நீ வீட்டை இல்லையோ? எனக்கு உருட்டாதான் நான் இங்க வீட்டடிக்கு வந்துட்டேன். வா வா வா, கரியா வா. சரி வைக்கிறா வாரேன். சரி வை வாரம் வாரம் வாரம். எனக்கு வேற வேலை சும்மா இந்த மனுஷருக்கு உயிர் எடுத்து கொண்டிருக்கான் சக்தி. இருக்க வீடு வாசல் திண்டு போட்டு வீட்டு வாசல வேலையில் என்னத்தான் பிரச்சனை சக்தி. ஒரு சேர தூங்கி ஒவ்வொன்றாக ஒட்டி உங்களுக்கிட்ட நகர வீடு இல்லை. அம்மா உடுப்பு இந்த சொன்னா உடுப்பு இந்த கொடுத்து போட்டு போனாத்தான் சரி. உடுப்பு இந்த கொடுத்து போட்டு சரியா இருக்கு. அப்போ பசிக்குதுன்னு சாப்பாடு வச்சு ஒண்ணுக்கிறேன். வா இந்த உனக்கு நான் விளையாட்டு காட்டி விடுறேன். முட்டைச்சல் எடுக்கிறேன். ஏதான உடுப்பை கொடுத்து போட்டு கோதாரி விழா போறான் பெற போறான் போல. கோதாரியே தர்றாங்க ஒதுக்கியல. போச்செடிய வடியில போட்டு மச்சான் மச்சான். நீ என்ன 4 விழா நடந்து அதுக்குள்ள வந்துட்டேன். இவ்வளவு நேரம் என்ன எனக்குதான் வீடு வாசல் வேலை ஏதுன்னு இருந்தேன். அடே என்ன மழையும் பெய்ய போது பார்த்தேன் ரொட்பில்ல குட்டியே. அடே சின்ன நான் ஒன்று கேட்டது ஒரு இடத்துல எனக்கு அமைச்ச கொடுத்துருவோம். நல்ல விலைக்கு தள்ளி விடலாம். நீ பாதி நான் பாதியில இப்போ ஆள் இருக்குது. நல்லண்ணே அவிச்சு ஆக்களை சொன்னா கூட சொன்னா பிரச்சனை உதாரண பிரச்சனைகள் வேற. அவிச்சு வித்து விடுவோம் நைஸா 2 பேரும். கடிக்கிறா இருமா நம்ம போவோம். நாங்க அங்க போய் காய்ப்போம். பஜாருக்கு போவோம். அடே இப்ப என்ன இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்னட்ட 2 நாய்க்குட்டி நிக்கடா சரியோ. நாங்க அவிச்சு வித்துடுவோம். உன்னோட ஒரு குட்டி தானே? அட எந்த குட்டிய நான் சொல்லி அவளை விடுற அவள் அதே விடுற அவள் பறந்து போனவள் அதே விடு. நாய்க்குட்டி 2 சரியோ. இவங்களுக்கு ஒரிஜினல் சொல்லி கொடுப்போம் சரியோ. சின்னத்திட்ட இது நிக்கடா கலப்பு குட்டி நிக்குது. இவங்களுக்கு ஞாபக தெரியாது சரியோ. ஒரு குட்டிய நல்ல குட்டிய என்ன சின்ன குட்டி மணக்கிறவனும் தெரியும், மற்றவனும் தெரியாது இந்த விஷயம். நைஸ் என்ன இல்ல ஒரிஜினல் குட்டியை சொல்லி தள்ளி விடுவோம். புத்தகம் இல்ல சும்மா தள்ளி விடுவோம். அவங்களுக்கு விளக்கம் தெரியும். 35 சொல்லி விடுவோம். புத்தகம் கேட்டுக்கணும்டா. 35 அடிக்கணும் செம்மரு 85. நான் 85 வெள்ளிப்படி உன்ன வச்சிருந்தா நான் தொழில் செய்யல அவள. இப்பதான் 2 பேரும் அப்படி புத்தகம் கடிக்கணும்டா. அந்த நாக்கு ஊசி போட்ட காட்டுறதுமே இல்லை. கொடுத்துக்கணும் அடிச்சா அவனா உதாண்ட கதவனா தெரியுமா பிய இந்த கடை தைப்பொங்கலுக்கு இந்த முறை நாங்கள் வடிக்கல குளத்தி என்னத்த கண்டது. மலையிலும் வந்து குழப்பி போட்டு பட்டாவும் படி வயத்தேரு ஏதாவது சிறப்பா செய்யும். நான் சொன்னேன் இந்த கோயிலே அடுத்து நான் பிச்சர்றான் பேரும் வெத்தில வாக்குகள் என்னத்துக்கடா அவங்கள எல்லாமே என்னத்துக்கு சும்மா தெய்வீகம் வந்துங்க. உனக்கெல்லாம் இதுட்டு அருமை தெரியும். இதை போட்டா 8 மில்லி பட்டை இழுத்து கொண்டு நின்றா கூட ஒற்றை கையில பிடிச்சி வச்சிருப்பேன். எத்தனை மில்லி இழுத்தாலும் 10 ரங்கி எடுக்கிறது நான் தான். சரி என்னத்த சொன்னாலும் வீட்டுக்காரர் அடிக்கிற மச்சான்
நானும் இருக்கா வீட்டை ஓட்டுவார் ஏண்டா கடைக்கு போகணும்னு சொன்னேன் சரி வேற அஞ்சு அடிச்சோன்னே சரி போட்டு வா. ஹலோ போறவன் பாரதும் தான் சரியோ கரியா போட்டு வா. ஹெல்மெட் இல்ல பொழுக்கா இருந்தாலும் போறவன் பாரு வாரதும் போறவன் தான் எனக்கு நீ வேக்க வைக்கிறேன் நான் போற வாரேன் சாப்பாட்டு ஜாமான் தானே ஏதோ டிக்கி கிடக்குன்னு தெரியும் என்ன கூடக்குன்னு தெரியும் ஒரு டிக்கிக்க செக் பண்ணி தான் பார்க்கணும் ஏண்டா இவன் சாப்பாட்டு ஜாமான் வச்சவன் தான் கிடந்தது என்னடா எனக்கு கொடுத்து விடான் ட்விஸ்ட் உண்டு நான் இந்த மோட்டார் சைக்கிள் ஓடுவாமில்ல கொண்டாக்காரன் செஞ்ச விதி தெரியா கிடையாது என்னடாப்பா கொண்டு வா விளங்குது இல்லையே என்ன தாலியில உலகாலம் துறந்தவங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கலாம் இது துறக்குறது என்னன்னு தெரியா கிடக்குது இல்லாட்டி வேணா கோல் பண்ணிக்க போவோம் இங்க டிக்கிக்கு லைசன்ஸ் கிடக்குன்னு சொல்லி சும்மா சமாளிச்சு விடுவோம் அடிப்போம் லைசன்ஸ காணையில தான் எடுக்கிறதுக்கு எங்க ஊரு எங்க ஊரு சரி ஓட்டு வா இவன் போய் நடிகன் பிடிச்சவன் போறான் அங்க மாட்டி விட்டுருவான் இவன் ஒரு வெளிய குணம் இங்கேயும் காய்ச்சி அங்கேயும் பாடி விட்டுருவான் உங்களையா துறக்க என்ன கோதாரி மூட்டாச்சாக்கி என்னடா அவர் இதுல இருக்கிற இதுல நிக்கிற வீட்டை போன வேண்டாம் வீட்டுக்கு சாமான் அவன் இதுல மோட்டர் சைக்கிள் வச்சு கிளறிக்க நிக்கிறான் என்ன மோட்டர் சைக்கிள் வச்சு கிளறிக்க நிக்கிறான் கிளறி கொண்டு என்ன கலர் அதே எனக்கு சொன்னா லைசன்ஸ் எடுக்க போறேன் அப்ப அதை அடிக்கி சொரிஞ்சுட்டு இருக்கேன் நான் காணையில இதை அடிச்சு பாப்போம் அடிச்சு பேர் இருக்க போனேன் எனக்கு நேரம் போகுது நான் பண்ட திருப்பி பக்கம் போகணும் எங்க என்ன தவறனிக்கோ நான் போட்டேடு இன்றைக்கு இது காணும் 2 பேரையும் பசமா மூட்டி விட்டாச்சு நான் வலிக்கிடுவோம் இங்க எனக்கு கேஸ் ஆயிடு ரேட்டை மோட்டர் சைக்கிள் கொடுத்து நான் ஏய் என்ன வீதி என்ன வீடா சொல்ல என்னடா துறாவாடு என்ன 20 அட வீட்டை போனான்ட அம்மா வந்து அதான் லைசன்ஸ் டிக்கிக்கு வச்சுனேன் அதான் எடுக்க கொஞ்சம் நேரமா இதுல இருந்து இவ்வளவு நேரம் முதல்ல இருக்கிறேன் நான் அங்க லூச மேல அதுல வெயிட் பண்ணி நான் வந்தேன் இப்ப போலீஸ் இதுல வந்தேன் கிளச்சி ஒன்று வந்தேன் வீட்டை போனா அம்மா கடைக்கு அனுப்பிடுவேன் லைசன்ஸ் எடுக்க எந்த ஒரு ரூட் விட்டுறா நீ ஏன் எங்கடா வீரானந்தால போய்க்க ஓமாத்தான் சொல்லிட்டு போறான் அது வேண்டியதோ கிண்டி கொண்டிருக்கா வீரான அவன் நான் ஐலன்னு கேட்கிறேன் கண்டவன் எங்க அடிச்சேன்டா பல்லுக்கில்ல எல்லாம் இப்ப அவன் சொல்லிட்டு போறான்னா அதுல நடந்து வரேன் இந்த வேற இதுல இருக்கிற குந்தி எந்த கிண்டி கொண்டு என்ன கிண்டுற அடே என்ன சொல்ல அவன் உண்மையா நான் சொல்றேன் உண்மையா சொல்றேன் என்ன நடந்தல அம்மா போன் அடிச்சவா நான் வீட்டா போனேன் ஆமா அவனா சாமான வண்டி கடையில நான் செய்யனோடு கடைக்கு போனேன் நிப்பாட்டு ஒரு நிப்பாட்டு இல்லாத இந்த போனோட அம்மா தான் எடுத்து கொண்டு இப்ப நான் பவர் பேங்க் என் போனுக்கு டிக்கி பார்த்தோம்ல டிக்கி வேண்டாம் பிரச்சனை வாழ்க்கையில டிக்கி வேண்டாம் பிரச்சனை அவங்கள சொன்னா புரியுது இங்க வாத்த இங்க வாங்க அவன் போட்டு தாப்பன சாமான் போட்டு விட்டான் பிரியாணி கொண்டுக்கிறானே பஞ்சாயத்துக்கு இங்க வா நீ போட்டோ நீ விடும் நேரம் விடும் நீ நிப்பாட்டு கல்யாணம் பாட்டு டேய் இவனு நீ போயக்க இவன் இதுல என்ன செஞ்சு வந்திருந்தா நானங்க இப்ப நீ அங்க நிப்பாட்டு நீ கதையை நிப்பாட்டு நீ கதைக்க கூடாது இவன் என்ன செஞ்சு வந்திருந்தா
அப்ப நான் நினைச்சேன் லைசென்ஸ் எடுக்க போறேன்னா சொன்னேன் அப்ப லைசென்ஸ் அதான் பொலிஸ் என்ன கலைச்சோன்ற கையில கண்ட வேண்டாம். இதுவா என்ன 10 நிமிஷத்துல அங்க போய் சாமான் வண்டி கொடுத்து போலீஸ் கலாச்சு கொண்டு நீங்க சேசிங் நடத்தில வந்து நீங்க என்ன இது என்ன R15 இல்லாட்டி இது என்ன இதோ உலங்கில இல்ல ராக்கெட் ஓடுறோமோ? அடே நடந்த கதையை கேட்டேன். நான் அதுல 2 வலிக்கிட்டேன்னா அம்மா வீட்டை போனேன். வீட்டை அம்மா காசு வந்து காசு வேற நான் கடைக்கு போனேன். கடைக்கு போய் சாமான் பண்ணி கொண்டு வருவோம். ஓவிடையில போலீஸ் கண்டுட்டேன். லைசன்ஸ் இல்ல டிக்கி எடுப்போம். இதுல வந்தேன் வந்து டிக்கி கை வைக்க டிக்கி கை வைக்க கண்டவன் மாநாடு இங்க நிப்பாட்டு மாநாடு வந்து நான் பாத்துட்டேன். சரியா 10 தடவை நீ திருப்பி கதையை சொல்லியா கதையை முளைப்பாது. நிப்பாட்டு 10 நிமிஷத்துல வீட்டை போய் நிப்பாட்டு கையில கதையை நிப்பாடு லைசன்ஸ் வழியில கதையை முடி ஒரு கோதாரி வேற எனக்கு டிக்கி துறக்க தெரியான்றது உங்களுக்கு தெரிஞ்சு ஓடும். என்னத்தை செய்யுற உடைச்சு கூட அமதிக்காது எனக்கு நடந்தா போறியோ அட உடனே துரா போ. நான் தப்பிட்டேன் போல போன முடிச்சு மாட்டி விட்டாச்சு. அடே எங்களுக்கு நீ டிக்கி திறக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனை R15 ஏத்தியாம ஓடுறாங்க. டிக்கி அதுக்கு இருக்கா இல்லையா எங்களுக்கு திறக்க தெரியாதுன்னு சொன்னா என்னத்தா தைரியல்? அடே அதான் சார் நான் சொல்லுங்க நிப்பாட்டு உடைச்சு போடா நீ என்னத்துக்கு உண்மையை சொல்லு. என்னத்துக்கு நீ இதை நீ உனக்கு போய் டிக்குதே கதையும் அதை சொல்லு. இங்கதான் நான் டிக்கி திறந்து காட்டுறேன். என்னடா என்னன்ற வெங்கடாச்சலம் பெத்தவ செஞ்சதோட ஒரு டிக்கி திறக்க தெரியல மூதேசியில உங்களை எல்லாம் வச்சு ஆட நீ உடுப்பு வச்சுக்கிற. ஆட நான் என்ன உண்மையா நீ என்ன சாப்பாடு சாப்பாடு நினைச்சுதானே உண்மையா நீ பாட்டு டிக்கி கதை